அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். ஓம் ஸ்ரீ ராமலிங்காபயம். எல்லோருக்கும் வணக்கம். இது எனது யூடியூப் சேனலான எல்லாம் செயல் கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். இன்றைய பதிவில் நாம் அருட்பெரும் ஜோதி அகவல் வரிகள் 1357 1366 வரை மொத்தம் 10 வரிகளுக்கான விளக்கமாக இருக்கப் போகிறது. முதலில் நான் வரிகளை படிக்கிறேன், பின்பு விளக்கத்தை பார்ப்போம். நீ கேள் மறக்கினும் நின்னையாம் விட்டு போகேம் என என்னை பொருந்திய பொன்னே, எண்ணிய எண்ணியாங்கு எய்திட எனக்கு பண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே, விண்ணியல் தலைவரும் வியந்திட எனக்கு புண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே, நால்வகை நெறியினும் நாட்டுக எனவே பால்வகை முழுவதும் பணித்த பைம்பொன்னே, எழுவகை நெறியினும் இயற்றுக எனவே முழுவகை காட்டி முயங்கிய பொன்னே. இதுதான் இந்த 10 வரிகள். இப்போ முதல் 2 வரிகளில் நீ கேள் மறைக்கினும் நின்னை யாம் விட்டு போகேம் என என்னை பொருந்திய பொன்னே, அதாவது நீ என் உறவு என்பதை நானே மறந்தாலும் உன்னை நான் விட்டு போக மாட்டேன் என்று கூறி என்னை கலந்த பொன்னே. இதான் இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இதுக்கு வள்ளல் பெருமான் சிறப்பான ஒரு பாடல், மிகவும் அருமையான பாடல். நம்ம எப்படி கடவுள்கிட்ட பக்தி செய்யணும் அப்படின்னு அந்த அந்த வரிகள் மூலமாக சொல்லியிருக்கிறாங்க. நம்மளுடைய பக்தி இந்த மாதிரி இல்லை, அதனால தான் நம்ம அந்த உயர்ந்த நிலையை அடைய முடியலன்றதும் அது மூலமாக தெரிய வருது. ஒவ்வொரு வரிகளும் எப்படி அப்படியே செதுக்கி போட்டிருக்காங்க பாருங்கள், மிகவும் அருமையான வரிகள். அதில் இடையில ஒரு வரி இப்படி வரும், நான் மறந்தேன் எனினும் என்னை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன் அப்படின்னே சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்ப்போம். உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணம் தரியேன் உன் ஆணை இது, நீ என்னை மறந்திடுவாயோ, மறந்திடுவாய் எனில் யான் என்ன செய்வேன், எங்குருவேன், எவர்க்கு உரைப்பேன், என் தாய் அன்னையினும் தயவுடையாய், நீ மறந்தாய் எனினும் அகிலமெல்லாம் அளித்திடும் நின் அருள் மறவாது என்பேன், இன்னும் மிக கழித்து இங்கே இருக்கின்றேன் மறவேன், இது தருணம் அருட்ஜோதி எனக்கு விரைந்து அருளே. உன்னை மறந்திடுவேனோ, நான் மறந்தேன் எனினும் உனை தான் மறவான் எனது நாயகன் என்று ஆடுகின்றேன், எனினும் இதுவரையும் வான் மறந்தேன், வானவரை மறந்தேன், மால் அயனை மறந்தேன், நம் உருத்திரரை மறந்தேன், என்னுடைய ஊன் மறந்தேன், உயிர் மறந்தேன், உணர்ச்சியெல்லாம் மறந்தேன், உலகமெல்லாம் மறந்தேன், இங்கு உனை மறந்தறியேன், பால் மறந்த குளவியைப் போல் பாரேல் இங்கு எனையே, பரிந்து நினது அருள் ஜோதி புரிந்து மகிழ்ந்து அருளே. உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன் அப்படின்னு எவ்வளோ தெளிவாக பக்தி செய்கிறாங்க பாருங்கள். அப்போ நம்ம இந்த மாதிரி இருக்கிறோமா? அதாவது உன்னை மறந்திடுவேனோ மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணம் தரியேன் உன் ஆணை இது அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது உன்னை மறந்தால் நான் உயிர் போயிடும் அப்படின்றாங்க. அப்போ நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்ம ஏதோ சில நேரங்கள் ஏகதேசம் ஏதோ கஷ்டங்கள் வரும்போது, அதுவும் எப்போயாவது வருது, இல்லாட்டினா அந்த நம்ம பக்தி செய்யறதுக்கு அந்த நேரம் ஒதுக்கி இருக்க அந்த டயத்தில் மட்டும்தான் நம்ம இறைவனை நினைக்கிறோம். மீதி நேரங்களில் பல நேரங்களில் இப்போ ஒரு வேலைக்கே கிளம்பி போகும்போது நினச்சிட்டு போகிறோம், அதுக்கப்புறம் அந்த வேலையிலே மூழ்கி போயிடுறோம். அப்போ கடவுள் வரவே மாட்டார்.
அப்போ என்ன இருந்தாலும் வராது. அதுக்கப்புறம் எப்பயாவது ஒரு சிக்கல் வர மாதிரி இருக்கும்போது உள்ள லைட்டாக நினைக்கிறோம். மற்றபடி நம்ம அந்த 24 மணி நேரமும் நம்ம நினைக்கிறது இல்லை. சில நேரம் கூட அவர் என்ன சொல்கிறார், நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது, உன்னை மறந்திடனும் மறப்பறியேன், மறந்தால் உயிர் விடுவேன், கணம் தரியேன் உன் ஆணை இது. மறந்துச்சுன்னா போச்சு, மறக்காமல் இருக்கிறேன் அப்படின்றாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நிலைக்கு நம்ம வரணும். அது வள்ளல் பெருமான் தான் அதுக்கு அருள் செய்யணும். நம்மளும் அதை இடைவிடாமல் நம்ம அவர்கிட்ட அந்த நிலை நம்ம இந்த சுத்த சன்மார்க்கத்தில் பயணிக்க அந்த நிலை கண்டிப்பாக வரும். அந்த நிலை வந்தால் தான் நம்மளுக்கு மற்ற மும்மலங்களினால் ஏற்படக்கூடிய அந்த துன்பங்கள் நம்மளை அண்டாமல் இருக்கும். அது வரைக்கும் இது தொடர்ச்சிட்டு வந்துட்டு தான் இருக்கும். அப்போ நம்ம அந்த இதை வளர்த்துக்கிறணும். இடைவிடாமல் அந்த கடவுளை நிலைக்கக்கூடிய அந்த பக்குவ நிலைக்கு நம்ம வரணும். அதுதான் இந்த வரிகள் மூலமாக அவங்க சொல்ல வர்றாங்க. சரி, அடுத்த 2 வரிகள். எண்ணிய எண்ணியாங்கு எய்திட எனக்கு பண்ணிய தவத்தால் பழுத்த செம்பொன்னே, எண்ணியது எண்ணியவாறு நான் அடைய நான் செய்த தவத்தால் கனிந்து எனக்கு கிடைத்த செம்பொன்னே. சரி, இதுக்கு சான்றா ஒரு பாடல். பண்ணிய பூஜை நிறைந்தது சிற்றம்பல நடம் கண்டு எண்ணிய எண்ணம் பலித்தது, மெய்யின்பம் எய்தியதோர் தன்னியல் ஆரமுது உண்டனன் கண்டனன் சாமியை நான் நன்னிய புண்ணியம் என்னுரைக்கேன் இந்த நானிலத்தே. அதாவது அவருடைய பண்ணிய பூஜை பலித்ததாமா. எப்போ? சிற்றம்பலம் நடம் கண்டு எண்ணிய எண்ணம் எல்லாம் பலித்தது, மெய்யின்பம் எய்தியதோர் தன்னியல் ஆரமுது உண்டனன் கண்டனன் சாமியை. அதாவது இங்கே தான் சொல்கிறாங்க, இந்த சிற்றம்பலத்தில் அவர் அந்த நடத்தை பார்த்துட்டார், கடவுள் நடம், அதை திருநடத்தை பார்த்துட்டாராமா. அதனால அவருடைய எண்ணிய எண்ணமெல்லாம் பலிச்சிடுச்சாமா. நம்ம இதுக்கு முந்தைய பாடல்களையும் பார்த்தோம். இங்கே காலையிலே முன்பாட்டு காலையிலே இங்கே எதெல்லாம் நம்ம சொல்லி வேண்டணுமோ அதெல்லாம் வேண்டுனா பின்பாட்டு காலையிலே அது எல்லாம் சித்தியாகும் அப்படின்னு சொல்லி எண்ணிய எண்ணமெல்லாம் பழிக்கணும் அங்கே சொன்னாங்க. அதே தான் இங்கேயும் சொல்கிறாங்க. பண்ணிய பூஜை நீங்கள் என்னென்னலாம் வேண்டுறீங்களோ அதெல்லாம் அந்த சிற்றம்பலம் நடம் கண்டா அந்த சிற்றம்பலத்திலே நம்ம மனசை இருத்தி நம்ம அந்த வேண்டுதல் அங்கே வச்சோம்னா எண்ணிய எண்ணமெல்லாம் பழிக்குதாம்மா. மெய்யின்பம் எய்தியதோர் தன்னியல் ஆரமுது உண்டனன் கண்டனன் சாமியை. அமுதமும் உள்ள ஊர் ஆரம்பிச்சிடும், சாமியை கண்டேன் அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. தெளிவான அருமையான பாடல். இதை நம்ம மனசில் இருத்தி நம்ம எப்பயுமே சிற்றம்பலத்தில் அந்த புருவமத்தி இங்கே எப்பயுமே மனசை இருத்தி கடவுளை இடைவிடாமல் சொல்லிக்கிட்டே அந்த மனசுக்குள்ளேயே அப்படியே ஓட விடணும். இங்கேயே இருக்கணும் நம்ம எப்பயுமே. அங்கே எந்த அளவுக்கு நம்ம அங்கே இருந்து பழகுறோமோ, முந்தைய வரிகளில் சொன்னதும் அதுதான். நீ கேள் மறக்கினும் நின்னை யாம் விட்டு போகேம் என பொருந்திய பொண்ணே. இடைவிடாமல் அந்த பக்தி பார்த்தீங்களா, எப்படி ஒரு க்ஷண நேரம் கூட நான் உன்னை விட மாட்டேன், மறக்க மாட்டேன், மறந்தால் உயிரே போயிருன்றார். அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு. இப்போ இங்கேயே அதான் சொல்கிறாங்க. இங்கே தான் நம்ம எப்பயுமே இருக்கணும். புறத்தில் போய்கிட்டே இருந்தோம்னா வீண். உள்ளே நம்ம எந்த அளவுக்கு போகிறோமோ அந்த அளவுக்கு மேலே போகிறோம்னு அர்த்தம். சரி, ஓகே. அடுத்த விஷயம். விண்ணியல் தலைவரும் வியந்திட எனக்கு புண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே. விண்ணவர்களுக்கும் தலைவராய் உள்ளவர்கள் கூட ஆச்சரியம் அடையும்படி நான் செய்த புண்ணியத்தின் விளைவாய் எனக்கு கிடைத்த செம்மையான பொன்னே அப்படின்னு சொல்லி பாடுறாங்க. இதுக்கு சான்றா ஒரு 3 பாடலை பார்த்துட்டு அடுத்த வரைக்கும் போவோம். முதல் பாடல் என்ன சொல்கிறாங்கன்னா, வானிருக்கும் பிரம்மர்களும் நாரணரும் பிறரும் மாதவம் பன்னாட் புரிந்து மணிமாட நடுவே தேனிருக்கும் மலரனை மேல் பலிக்கரையினூடே திருவடி சேர்ந்தருள்க என செப்பி வருந்திடவும் நானிருக்கும் குடிசையிலே வலிந்து நுழைந்து எனக்கே நல்ல திரு அருள் அமுதம் நல்கியது அன்றியும் என் ஊனிருக்கும் குடிசையிலும் உவந்து நுழைந்து அடியேன் உள்ளமெனும் சிறு குடிசையிலும் நுழைந்தனையே. இன்னொரு பாடலில், துதி செய்யும் முத்தரும் சித்தரும் காண சுத்த சன்மார்க்கத்தில் உத்தம ஞான பதி செய்யும் சித்திகள் பற்பளவாக பாரிடை வானிடை பற்பல காலம் விதி செய்ய பெற்றனன் இன்று தொட்டு என்றும்
மெய்யருட் ஜோதியால் விளைவிப்பன் நீ அதிசயம் பார்க்கலாம் ஆடேடி பந்து அருட்பெரும் ஜோதி கண்டு ஆடேடி பந்து. இந்த 2 பாடல்கள் மூலமாக அவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த முத்தர்களும் தேவர்களும் சித்தர்களும் அந்த வானோர்களும் யாருமே பெறாத அந்த ஒரு சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. இன்னொரு பாடல்லையும் கூட சொல்கிறாங்க, மகாதேவ மாலையில் அளவிறந்த நெடுங்காலம் சித்தர் யோகர் அறிஞர் மலர் அயன் முதலோர் அனந்த வேதம் களவிறந்தும் கரணாதி இறந்தும் செய்யும் கடுந்தவத்தும் காண்பரிதாம் கடவுளாகி உளவிறந்த எம்போல்வார் உள்ளத்து உள்ளே ஊறுகின்ற தெல்லமுத ஊறலாகி பிளவிறந்து பிண்ட அண்ட முழுதும் தானாய் பிறங்குகின்ற பெருங்கருணை பெரிய தேவே அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த 2 வரிகளுக்கு இது சிறப்பாக பொருந்தும். அதை என்ன சொல்கிறாங்க, விண்ணியல் தலைவரும் வியந்திட எனக்கு புண்ணிய பயனால் பூத்த செம்பொன்னே. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். நால்வகை நெறியினும் நாட்டுக எனவே பால்வகை முழுவதும் பணித்த பைம்பொன்னே. அதாவது சரியை கிரியை யோகம் ஞானம் இந்த 4 வகை தான் கடவுளை அடைவதற்கான வழிகள்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த 4 வகைகளையும் ஆண் பெண் பேதமின்றி இருபாலருக்கும் அடைவதற்கு ஆணையிட்ட பைம்பொன்னே அப்படின்னு சொல்லி இந்த வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. சரி, இப்போ அடுத்த 2 வரிகள். எழுவகை நெறியினும் இயற்றுக எனவே முழுவகை காட்டி முயங்கிய பொன்னே. அதாவது இதுக்கு மகாதேவ மாலையில் ஒரு பாடல் சரியாக பொருந்தி வரும். அந்த எழுவகை நெறி அப்படின்னா என்ன நாங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த பாடலை படிச்சுட்டு அந்த எழுவகை நெறினா என்ன அப்படின்னு சொல்லி விளக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்யலாம். மட்டகன்ற நெடுங்காலம் மனத்தால் வாக்கால் மதித்திடினும் புலம்பிடினும் வாராது என்றே கட்டகன்ற மெய்யறிவோர் கரணம் நீக்கி கலையகற்றி கருவியெல்லாம் கலற்றி மாயை விட்டு அகன்று கருமமல போதம் யாவும் விடுத்தொழித்து சகசமல வீக்கம் நீக்கி கட்டகன்று நிற்க அவர் தம்மை முற்றும் சூழ்ந்து கலந்திடும் சிவமே துரிய தேவே அப்படின்னு இந்த மகாதேவ மாலையில் சிறப்பாக அந்த பாடல் பாடுறாங்க. இதுக்குண்டான விளக்கம் இங்கே இந்த எழுவகை நெறின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது எல்லாம் இப்போ நான் பாடின பாட்டிலே இருக்குது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டகன்ற அப்படின்றாங்கள கட்டம் கழுதல் கட்டகழுதல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பந்தம் அறுத்தல். அப்புறம் அடுத்து கரணம் நீக்கி களை அகற்றுதல் அப்படின்றது வந்து மனம் அடக்கல். கருவியெல்லாம் கலற்றுதல் அப்படின்றது வந்து பொறிகளை எல்லாம் அடக்குதல். மாயை விட்டு அகழுதல் அப்படின்னா அவா அறுத்தல். கருமமல போதம் யாவும் விடுத்தல் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இச்சையின்றி நுகர்தல். சகசமல வீக்கம் நீக்கல் அப்படின்றது வந்து மலம் அறுத்தல். கட்டகன்று நிற்றல் அப்படின்றது வந்து தவம் செய்து தனித்திருத்தல். இந்த 7 தான் எழுவகை நெறி அப்படின்றாங்க. இந்த எழுவகை நெறிகளும் எழுவகை நெறிகளிலும் செயல்படுக என கூறி நிறைவான பேறு அடையும் வகை காட்டி என்னை கலந்த பொன்னே அப்படின்னு தான் இந்த 2 வரிகள் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுவரை பொறுமை காத்து எனது வீடியோவை பார்த்த உங்களுக்கு கோடான கோடி நமஸ்காரங்களும் நன்றிகளும். மீண்டும் நாம் நாளை சந்திப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி.